அனைத்து தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பாண்டிய பேரரசாக இருந்து இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை மட்டும் தொழிலாக கொண்டு பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம். அந்த சம்சாரி மகன் வழியில் பிறந்த இந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பைசன் திரைப்படம் மிகவும் அருமையாக எடுத்திருக்கிறாப்படி மாரி செல்வராஜ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அதாவது துரு விக்ரம் கிட்டானாக வரும் துரு விக்ரம் அப்படியே பேருக்கு ஏற்ற மாதிரி துருண்டு அப்படியே விளையாட்டு வீரர், கபடி வீரராக வலம் வந்து அனைவரது நெஞ்சிலையும் அப்படியே நிலச்சி நிற்கிறாப்படி. இவர் இந்த துரு விக்ரம் அந்த கபடி பிளேயர் ஆகிறதுக்கு அப்படியே அவர் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடமெல்லாம் அப்படியே செங்காட்டு புழுதியாக, உண்மையிலே அப்படியே செங்காட்டு புழுதி அப்படியே காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். உண்மையிலேயே அந்த காட்சியெல்லாம் அழகாக இருக்கும் பார்த்துக்க. இன்னொன்று இந்த படத்தில் அதாவது இந்த 90 காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே அந்த மக்களினுடைய அப்படியே மனசை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் தெரியுமா. அவர் அந்த கபடி விளையாடுறப்ப பாட்டெலாம் இடையில பாட்டு போடுவாப்படி. அதாவது இந்த டி ராஜேந்திரன் படத்தில் ஒரு பாட்டு போடுவாப்படி, தினம் தினம் உன்முகம் இந்த பாட்டு. அப்புறம் இந்த தாய் வீடு படத்தில் உன்னை அழைத்தது பெண், இந்த மாதிரி பாட்டு. இதெல்லாம் உண்மையிலே அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த 90ல் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மக்களை அப்படியே உயிரோட்டமாக அப்படியே பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த படத்தை உண்மையிலே நச்சுண்டு எடுத்திருக்கா அப்படி நமது மாரி செல்வராஜ் இயக்குனர். உண்மையிலே அவருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது, ஈடு இணையாகாது, என்றும் புகழாகாது என்று சொல்வது போல் மாரி செல்வராஜ் இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக கொடுத்துருக்காப்படி. அப்புறம் இந்த படத்தில் அந்த துரு விக்ரம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற பார்த்தோம்னா அந்த விவசாய சம்மந்தப்பட்டது அப்படியே அந்த விவசாய சம்மந்தப்பட்ட ஏற்கலப்பை இந்த மாதிரி பல இதில் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம் அழகாக காட்டியிருப்பா அப்படி. உண்மையிலே வாழ்த்துக்கள், உண்மையிலே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் இந்த துரு விக்ரம் கபடி மேட்ச்சில் மாவட்ட அளவில் போவாப்படி. அப்போ அவரை ஓரம் கட்டிடுவாங்க, நீ சப்ஸ்டியூட்டாக மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே துரு விக்ரம் அவங்க அப்பா பசுவதிட்ட ஃபோன் பண்ணுவாப்படி. அப்போ பசுவதி சொல்லுவாப்படி, நம்மளை என்னைக்கிடா நம்மளை வளர விட்டுருக்காங்க, நீ சப்ஸ்டியூட்டாக இருந்தே உன் திறமையில் நீ அடித்து முன்னேறி வா அப்படின்னு சொல்லுவா அப்படி பார்த்துக்க. அப்போ அந்த 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 விளையாட்டு போட்டி நடத்துகிறப்ப அந்த பசுபதி அப்படியே சாமியாட்டம், அப்படியே காளமாடன் சாமியாட்டம் ஆடுவா அப்படி பார்த்துக்க. அந்த இடத்துல அந்த மியூசிக் பார்த்தோம்னாக்க அப்படியே அந்த கிராமத்தில் இருக்கிற அப்படி இசையை அப்படியே அப்படியே தத்துரூபமாக கொண்டு வந்திருப்பா அப்படி நவாஸ் கே பிரசன்னா. உண்மையிலே கிராமத்தில் எப்படி சாமி ஆடுவாங்களோ, அந்த காளமாட சாமி மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் இருக்கிற கருப்பு சாமியாக இருக்கட்டும், முனியப்ப சாமியாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அதனுடைய இசையை அப்படி துல்லியமாக கொடுத்துருக்கா அப்படி இசையமைப்பாளர். இதெல்லாம் இப்போ இருக்கிற இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுற ஆளுகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்னாண்டே தெரியல. பூரா அந்த ஜாதி வெறி பிடிச்ச மக்கள் பூரா இந்த என்ன பிரவீன் காந்தியா இந்த ஆள் பைசன் எனக்கு பாய்சன் அப்படின்றது. நான் சொல்கிறேன், பைசன் உனக்கு பாய்சனு, எங்களுக்கு பஞ்சாமிர்தம் பாயாசம். இந்த இவர் ஒருத்தர் இந்த பிஜேபியில் இருக்க அப்படிவார், யார், நைனா நாகேந்திரனா, இந்த கட்சியை விட்டு அந்த கட்சியை மாறுறது, அந்த கட்சியை விட்டு இந்த கட்சியை மாறிக்கிட்டு இருப்பா அப்படிவார். இவர் எனக்கு பைசல் பண்ணத்தையும் தெரியும், பைசன் தெரியாதான். என்னங்கடா உங்கள் ஜாதி வெறி, இப்படி மாட அந்த உலகத்தில் இருப்பாங்க. ஏண்டா நான் தெரியாமத்தான் கேட்குறேன்,
இந்த மாரி செல்வராஜை ஏன் இப்படி வந்து ஏன் இந்த மாதிரி முட்டுக்கட்டை போட்டு ஏன் ஜாதி படம் எடுக்கிற அப்படி படம் எடுக்கிற அப்படின்ட்டு ஏன்டா இப்படி வளர விடாமல் செய்கிறீங்க? இப்போ பார்த்தோம்னாக்க இந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த விலங்குகளை பற்றிலாம் படம் எடுப்பா அப்படில இந்த தெய்வம் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் அப்படின்ட்டு எடுப்பாப்புல சின்னப்பாவா அந்த காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வந்து இந்த திரைப்படத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மாரி செல்வராஜ் தனி பெரும்பான்மையாக வந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் பூரா குடியேறி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நெட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்படியே இமயமலை மாதிரி உயர்ந்துட்டா அப்படின்ட்டு எப்படி வந்து பூரா அப்படியே வந்து அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னாக்க இவங்க பூரா அப்படியே கங்காணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வர்றாங்க பார்த்துக்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் இந்த அக்கா அந்தம்மா நிற்கா பருத்தி தள்ளி விட்டுறணும்டா. போய் இந்த ஜாதி வரிகளை பூரா அப்படியே போய் அங்கே போய் தள்ளி விட்டுறணும். இந்த சதா சாணாரெலாம் பார்த்தோம்னாக்க ஒரு உப்புக்கும் இல்லை ஒரு புளிக்கும் இல்லை. யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு அப்படியே பொங்குறேன் பார்த்துக்க அவன் பொங்குறேன் பார்த்துக்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே எடுத்து அப்படியே பெருசாக ஊதி பெருசாக்குறேன் பார்த்துக்க. மாரி செல்வராஜ் எடுத்தாப்படி இந்த கந்தசாமி கேரக்டரு பாண்டியராஜ் கேரக்டரு இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா காலி பூரா இதில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்றைக்கி யூடியூப்பாக இருக்கட்டும் பூரா இந்த கந்தசாமி இந்த கந்தசாமியை விடு இந்த பாண்டியராஜன் கேரக்டர் இன்றைக்கி பேசாத மக்களே கிடையாது. பூரா அப்படியே சமூக வலையத்தில் பூரா நிரம்பி வலியுது பார்த்துக்க. உண்மையிலே மாரி செல்வராஜ் உண்மையிலே வாழ்த்துக்கள், ரொம்ப வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜ். உனக்கு என்ன இன்றைக்கி தெரியாத ஒரு விஷயத்த இன்றைக்கி இந்த நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே பேசுகிற அளவுக்கு நீ வந்து வாழ்ந்துருக்கண்டா. உண்மையில் உன்னோட தனி தைரியம், உன்னுடைய தனி பெரும்பான்மை இதுக்காகவே வந்து எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக உனக்கு வந்து உண்மையிலே ஒரு மிக சிறந்த பாராட்டுகளையும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் வந்து இந்த அந்த 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 இந்த சிட்டுக்குருவியில் விற்கிற இந்த சொரிசானார் அந்த ஆள் வந்துக்கிட்டு இந்த படத்தை வந்து தடை செய்யணும், இந்த மாதிரின்ட்டு தேட்டரில் ஒரு 5-6 ஒரு நோஞ்சாங்களை வச்சுக்கிட்டு ஒரு 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 வறுமையில் வாடினவங்களை வச்சுக்கிட்டு ஒரு என்ன பஞ்சத்தில் வாடினவங்களை வச்சுக்கிட்டு கூவ வைக்கிறேன் பாட்டுக்கு இவன் சுய விளம்பரத்துக்கு. ஏன்டா தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன்டா நீ வந்து இந்த அஜித் கொலை வழக்கில் போய் நீ வந்து ஃபஸ்ட் ஆளுன்னுட்டு வேலை பார்த்தலாடா. ஏன்டா உன்னால் வந்து அந்த உண்மையான குற்றவாளியை வந்து உன்னால் கைது செய்ய முடிஞ்சாடா நிக்கிதாவை? ஏன்டா இப்படி வந்து சாகுறீங்க? யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் நீ ஏன்டா இப்படி சாகுறீங்க? என்னாண்டே தெரிய மாட்டேன். இந்த மாரி செல்வராஜ் படம் எடுத்தால் அவங்களுக்கெல்லாம் அப்படியே வேகுதாடா. ஏன்டா இலை திருந்துங்கடா. ஏன்டா எத்தனையோ படம் ஜாதி படத்தை வந்து எடுத்தாங்க. இந்த முத்தையா அப்போயெல்லாம் வந்து ஜாதி படமாக தெரியலையாமா. இந்த சின்ன கவுண்டர் படம் தேவர் மங்களையெல்லாம் வந்து ஜாதி படமாக தெரியலையாமா. இப்போ இவர் வந்து எந்த விதமான சம்பந்தம் ஜாதியவே வந்து காமிக்கலை. அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்னதான் இவங்கெல்லாம் மனசில் நினச்சிருக்காங்கன்னு தெரியல. இத்து போனவங்க திருந்துங்கடா, திருந்தி தொலைங்கடா.